நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களோட வக்கீல் ஏன் இன்னும் வந்து சேரல? குற்றவாளிகிட்ட ஆதாரம் வாங்கவும் என்கொயரி பண்ணவும் 3 நாளைக்கு மட்டும் போலீஸ் கஸ்டடியில் எடுக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இங்கே நிறுத்துப்பா. சரி, ஓகே, சாயந்தரம். ஓகே சார். அது வந்து என்னோட வண்டி. நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னங்க? சாரி சார், என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த கூப்பிட்டாங்கல்ல, உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கார் எடுக்கலாம்னு பார்த்தா கார் ஸ்டார்ட்டே ஆகல. ஒரு ஆட்டோ ரிக்ஷா கூட எடுக்க முடியல. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஆளோட பைக்ல ஏறி நான் ஓடோடி வந்திருக்கேன். அருணை 3 நாளைக்கு போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஐயோ, நீங்க சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இந்நேரம் ஜாமீன் கிடைச்சிருக்கும். இப்போ என்கொயரி பண்ண தானே கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுதான் இதோட செயல்முறையே. ஓகே, பரவாயில்ல, என்கொயரி முடியட்டும். அதுக்கப்புறம் அருணை நான் ஜாமீன்ல வெளியில எடுத்துறேன். அட, நான் சொல்றேன்ல, இன்னைக்கு ஜாமீன் எடுக்காது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன் சார்? சடனா நம்ம ஜாமீனுக்கு அப்ளை பண்ண முடியாது. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அருணோட செக்ஷனை கூட்டி கழிச்சு நாம ஒரு நிரந்தரமான ஜாமீனை அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ண முடியுமா? அப்புறம் நான் சொல்றேன்ல, தைரியமா இருங்க. இந்த கேஸ்ல இருந்து அருணை நான் காப்பாத்தி விடுறேன். அப்புறம் இது சாதாரணமான விஷயம் இல்ல, ரிஸ்க். இருந்தாலும் நந்தகிஷோர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதால இது முக்கியமான கேஸ் எனக்கு. தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, கொஞ்சம் இப்ப டைட்டா இருக்கு. காரை வேற ரிப்பேருக்கு விடணும். அதுக்கான பணத்தை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? வக்கீல் ஃபீஸோட அட்வான்ஸாக நினச்சிக்கோங்க. பொதுவாக நான் எல்லாருக்கிட்டையும் வாங்குற ஃபீஸை நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் நந்தகிஷோரோட பார்ட்டியாச்சு. அதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம். இப்போது காரை ஒர்க் ஷாப்பில் விட வேண்டிய அமௌண்ட் இருந்தால் போதும். எவ்வளோ வேணும் சார்? ஒரு 25,000 ரூபா இருந்தால் போதும். ஜஸ்ட் 25,000. டைட்டாக இருக்கிறனால தான். இல்லைன்னா உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கவே மாட்டேன். எப்படியாவது நீங்க அருணை காப்பாத்தி விட்டீங்கன்னா போதும். அதை நான் பார்த்துக்கிறேன். உடனே வான்னு சொல்றதும் உனக்கு ஏதோ உடம்பு சொல்லி நினைச்சு பயந்து போய் ஓடி வந்தம்மா. அதான் நாங்க 2 பேரும் உடனே வந்தோம். உன் உயிர் முக்கியம் இல்லையா?
அது வந்து மனுஷ உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே. இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? பார்வதிக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு நான் சந்தேகமா சொன்னப்போ இவளோட டென்ஷனை நீ பாத்துருக்கணுமே. இப்போ இந்த நிமிஷம் சித்திய உடனே பார்த்தே ஆகணும்னு ஒரே அடம். நான் கூட சத்தம் போட்டு விட்டேன். எங்களை எதுக்கு சித்தி வர சொன்னீங்க? காரணமா தான் வர சொன்னேன். கம்பெனிக்கு 1 வருஷமா வந்த லாபத்தை இப்ப நம்ம ஷேர் பண்ணியே ஆகணும். இப்போ எல்லா வேலைகளையுமே கவனிச்சிட்டு இருக்கிறது நான் தானே. இத பாரு, ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா நீ என்கிட்ட கேட்கலாம். ஷேனாய் குரூப்போட கம்பெனியோட ஃபைலா படி. ஒரு நிமிஷம், அதெல்லாம் எனக்கு தெரியும். கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாருக்குமே லாபத்தை பிரிச்சு கொடுக்கணும். அது பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தானே போகணும். அதானே நம்மளோட ரூல்ஸ். ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணம் எதுவுமே கம்பெனிக்கு வேண்டாம். அதுக்கான அவசியமே இல்ல. நீ கம்பெனியோட எம்டியா இருக்கும்போது அதெல்லாம் நடக்குமா? ஆனா கம்பெனில நம்பிக்கையா இருந்த ஒருத்தரை நீங்க இப்ப கூட்டிட்டு வந்து ஆகணும். உன் அண்ணனை பத்தி சொல்றியா? அவெல்லாம் இங்க வரமாட்டான். நான் அண்ணனை பத்தி பேசல, அருண். கம்பெனியோட லாபத்தை நாம அருண் கிட்ட கொடுத்தாகணும். ஆனா அதை எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. சர்ச் பண்ணப்போ ஆபீஸ்ல இருந்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்டை இப்போ யூஸ் பண்ணல. இப்ப என்ன பண்றது? அது கம்பெனி பேர்லயே இருக்கட்டுமே. அருண் எப்பயாவது இங்க வரும்போது கொடுத்துடலாம். அவன் ஊர் விட்டு போனதுக்கு நம்ம என்ன பண்றது? அதெல்லாம் வேணாம். எல்லா வேலைகளையுமே அப்பப்ப நாம முடிச்சிடணும். முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்லமா? அவனுக்கு நான் ஃபோன் பண்ண மாட்டேன். அப்படின்னா நீ அருணும் கால் பண்ணி பாருமா. ஐயோ அப்பா, நான் என்கிட்டலாம் எதுவும் சொல்ல வேணாம். நீ அருணுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். லாபத்துல வந்த பங்க என்ன பண்ணணும்னு அவங்ககிட்ட கேளு. டைம் இல்ல, இது ஆர்டர். நான் போடல, பார்வதி போட்டிருக்கா. நான் தான் கால் பண்ணணும்னு நீங்க எதுக்கு சித்தி முன்னாடி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க? நீ அருணும் கால் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? எதுக்காக? இந்து மட்டும் அந்த போனை எடுத்தானே எனக்கு தேவையில்லாம மூட் ஆஃப் ஆயிடும். சரி சரி, நீ அவன் மேல என்ன மதிப்பு வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கதாமா நான் அப்படி சொன்னேன். நீ எதுக்குமா அவனுக்கெல்லாம் கால் பண்ணிக்கிட்டு? ஆனா கால் பண்றதா சித்தி கிட்ட சொல்லிருக்கோம் இல்லையா? இப்ப என்ன பண்றது? அதுக்குதான் நீ வருத்தப்படுறியா? அவங்ககிட்ட நாங்க கால் பண்ணி பேசிட்டோன்னு பார்வதி கிட்ட நம்ம சொல்லிடுவோம். லாப சதவீதம் வேண்டான்னு அருண் கோவப்பட்டு சொன்னதா அவள்கிட்ட சொல்லணும். பார்வதி அதை கேட்டதுக்கு அப்புறம் அவன் மேல கோவம் இன்னும் அவளுக்கு அதிகமாகணும். இது நல்ல ஐடியா தான். இதுதான் ஐடியா. அப்படின்னா நாம இது ஒரு டிராமாவா மாத்தனா? டிராமாவா? என்ன டிராமா? நான் அருண் மாமாக்கு கால் பண்ணணும். அப்போ நீங்க போன் எடுக்கணும். அது எப்படி? அவனோட போன் ஏன் பாக்கெட்ல இருக்கா? இங்க பாருங்கப்பா. என்ன? நான் அருண் மாமா நம்பருக்கு தான் கால் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். அப்போ நீங்க போன் எடுத்து அருண் மாமா பேசுற மாதிரி நீங்க என்கிட்ட பேசணும். இங்க பாருங்க, பக்கத்துல ஆளுங்க இருப்பாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா பேசாதீங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீ என்ன கொஞ்சம் பாருமா. ராட்சசி, புத்திசாலி ராட்சசி. தேங்க்யூ. எல்லாமே சொன்ன மாதிரி நடக்கணும். நான் இப்ப உள்ள போறேன். நான் ரெடி. அருணுக்கு ஃபோன் பண்ணியா? இல்ல.
உங்க முன்னாடி வச்சுதான் கால் பண்ணலாம்னு நினைச்சேன். கால் பண்ணவா? ஆ ஹா. ஹலோ, ஆ, அருண் மாமா தானே? இல்ல பிரபாரம் குரூப்பு. இது அருண் மாமாவோட நம்பர் தானேன்னு கேட்டேன். அருணா? ஆமா ஆமா. அருண் மாமா தான். போன் எடுத்து நான் பேரை பார்க்கவே இல்லம்மா. இப்ப நான் அம்பாட்ல இருந்து தான் கால் பண்றேன். நீங்க எங்க இருக்கீங்க? நீ விஷயத்த சொல்லு. சித்தி சொல்லி தான் நான் கால் பண்றேன். விஷயத்த சொல்றேன். இங்க அம்பாட்டு பிசினஸ்ல இருந்து வந்த 1 வருஷம் லாபத்துல இருந்து முன்ன மாதிரி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க போறாங்க. இது எல்லாத்தையும் பார்வதி கேட்டுட்டு இருக்கல்ல? ஆமா ஆமா, உங்களோட ஷேரை என்ன பண்ணணும்ன்றத சித்தி கேட்டாங்க. உங்களோட அக்கவுண்ட்ல போட்டா போதுமா? ஏன் மெதுவா பேசுற? அவளை கேக்குற மாதிரி சத்தமா பேசுற. ஐயோ அருண் மாமா, நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? சூப்பர், நீ நடத்து. அப்படி இல்ல, இது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் தான். அம்பாட்டு ஃபேமிலில இருக்க எல்லாருக்குமே லாபத்தை பங்கு போட்டு கொடுக்கணும் இல்லையா? ஓ அப்படியா? உங்க ஷேரை 2% வட்டிக்கு விடுங்க. சாதாரண வட்டி இல்ல. ஓஹோ, ஸ்பீடு வட்டி. நான் இப்ப என்ன பண்றது? அக்கவுண்ட்ல போட வேண்டாமா? அனாதை இல்லத்துக்கு கொடுக்கணுமா? அனாதை இல்லம்மா. இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க அருண் மாமா, நமக்கு உரிமை உள்ள பணம். சரி, எனக்கு புரியுது. நான் போனை சித்தி கிட்ட கொடுக்கட்டுமா? அபி, முட்டாள்தனம் பண்ணாத. எனக்கு மிமிக்ரி எல்லாம் பண்ண தெரியாது. வேண்டாமா? சரி, நான் சொல்லிடுறேன். அற்புதமா. சரிங்க அருண் மாமா. ஹலோ ஹலோ. இருக்கேன். அது வந்து அருண் இப்ப போனை வைக்கிறான். என்ன அபி, கம்பெனியோட லாபத்தை அருண் வேண்டான்னு சொல்றானா? ஆமா சித்தி, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் அவர் பேசினாரு. அருணுக்கு கால் பண்ணியாமா? கால் பண்ணம்பா. இங்க இருந்து 5 பைசா கூட வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு அனாதை இல்லத்துக்கு இலவசமா அந்த பணத்தை கொடுக்க சொல்லிட்டாரு. ஐயோ, அப்படியா சொன்னா? அப்படின்னா உங்ககிட்ட பேசுனது அருண் இல்ல. அப்பா, இந்துதான். அவ சொல்ல சொல்லி இவன் சொல்லியிருப்பான்.
பார்வதிக்காக தான் கால் பண்ணன்னு அவங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொன்னேன். சித்தி கிட்ட போனை குடுக்கறேன்னு சொன்னப்போ அவர் கோவப்பட்டு போனை வச்சுட்டாரு. அருணா? ஆமா. ஐயோ, இது என்ன ஒரு அகங்காரம் பார்வதி. இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது தெரியுமா? அவனுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? அவனுக்கு மேல எனக்கும் கோவம் வரும். அருணுக்கு அந்த லாபம் வேண்டான்னு நினைக்கும் போது அந்த லாபத்தை நான் அனாதை இல்லத்துக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். பார்வதி, அதை இம்மிடியட்டா நான் பண்ணியே ஆகணும். முடிஞ்சா இன்னைக்கே. சரிம்மா, ஒரு அனாதை இல்லத்தோட பேங்க் அக்கௌண்ட் என் போன்ல இருக்கு. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல தானே. அப்பா, கொடுத்துடலாம். புண்ணியம் பார்வதிக்கு தானே. அபி, நீ அப்பா கிட்ட இந்த நம்பரை வாங்கி சீக்கிரம் அனுப்புறதுக்கான வழியை பாரு, சரியா? நீங்க ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன பண்ண? பணம் எவ்வளவுன்னு நினைச்சீங்க? அது எல்லாத்தையுமே அங்க குடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? யாரு கொடுக்க போறா? அப்புறம் சித்தி கிட்ட நீங்க சொன்னது? நீ ஒரு டிராமா போட்டல்ல. அருண் கிட்ட பேசின டிராமாவில நான் ஒரு கேரக்டரா இருந்தேன். நானும் ஒரு டிராமா போடணும்ல. அதாவது என் கையில அனாத ஆசிரமத்தோட அக்கௌண்டே இல்ல. ஆனா பணத்தை எப்படி அனுப்புறது? வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என் ஃப்ரெண்டு பாலகிருஷ்ணனுடைய நம்பருக்கு. இந்த பணத்தை அவனுடைய நம்பருக்கு அனுப்பணும். பாலகிருஷ்ணன் அதை எடுத்து எனக்கு கொடுக்கணும். பிரதிபலனா அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும். மீதி பணம் நம்மளோட கைக்கு வந்துடும். எப்படி ஐடியா? சூப்பர் ராட்சசன். புத்திசாலி ராட்சசன். நீ அததான் எதிர்பார்த்தியா? இந்து, நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா. நம்ம வக்கீலுக்கும் பணம் கொடுக்கணும், குழந்தையும் நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட செலவுக்கும் பணம் வேணும். இங்க தங்குறதுக்காக இடம் கொடுத்ததுக்காக எல்லா செலவுகளையும் அவங்க ஏத்துக்குவாங்கன்னு இருக்கக்கூடாதுல்ல. கையில இருந்த பணமெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்ப என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்குப்பா போறீங்க? அங்கேயும் ஒண்ணும் இல்ல. சுமதியோட கையில பணம் இருக்கலாம். இல்ல, நான் கேட்க மாட்டேன். கேட்டாலும் அவ கொடுக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, சாகிற வரைக்கும் அவ என்கிட்ட குத்தி காட்டிக்கிட்டே இருப்பா. அதுக்காக இல்ல, நீங்க சித்தி கிட்ட கேட்க வேண்டாம். சொசைட்டில நான் ஒரு சீட்டு போட்டிருக்கேன். போன மாசம்தான் அது முடிஞ்சிருக்கு. நான் கேட்டு பார்க்கறேன், கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா வேற வழி பார்க்கலாம். அதுவும் கிடைக்கலன்னா அடகு வச்சிருக்கிறதையும் கையில போட்டிருக்கிறதெல்லாம் வித்துடலாம்ப்பா. இப்போ தங்கத்தோட விலை அதிகமா இருக்குல்ல. விற்கிறதெல்லாம் வேண்டாம். அதை பத்தியெல்லாம் யோசிக்காத, நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நீ சொல்லக்கூடாதுமா. நான் இருக்கும்போது நகையை விற்கணுமா? வேண்டாம் வேண்டாம். அப்பா, ஆ, இதை உங்களோட பேக்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா குடிக்கலாம்ல. ஊருக்கு போயிட்டு நீங்க எப்ப வருவீங்க? எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்குமா. அங்க போயிட்டு சொசைட்டில போய் பணத்தை பத்தி பேசணும்.
நீங்க அம்மா கிட்ட இங்க நடக்கிறத பத்தி சொல்லாதீங்க. இதெல்லாம் போய் நான் சுமதி கிட்ட சொல்லுவேனா? அரை மணி நேரத்துல ஊரு பூரா கதையா சொல்லிடுவா. நான் ஒன்னும் சித்திய பத்தி சொல்லலப்பா. பெரிய வீட்டுக்கு போய் அம்மாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லணும்னு ஒருவேளை உங்களுக்கு தோணலாம். அது வேண்டான்னு தான் நான் சொல்றேன். என் வீட்டுக்கார் ஜெயில இருக்கிறது அம்மாக்கு தெரிய வந்ததுன்னா அது வேண்டாம். நான் அவமானமா இருக்கும்னு சொல்லல. எங்களை பத்தி ஏதாவது நல்லதா அம்மாக்கு அதுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்பா நீங்க கேக்குறீங்களா? ஆ ஆ, ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆ என்னத்த சொல்றது? இது மட்டும் இல்லைல்ல, நாம சொல்லாம மறைச்சு வச்ச விஷயங்கள் நிறையவே இருக்குல்ல. நீங்க தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு போகாதீங்க. நான் கொஞ்சம் ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சார். என்ன? நான் அங்க போயே ஆகணும். சில முக்கியமான வேலைகள் இருக்கு. சரி, அதை பாருங்க. இந்து குழந்தை விஷயத்துல நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா நானு அம்மாவையும் பொண்ணையும் பாத்துக்கிறது என்னோட கடமை. ஓகே, அக்ரீட். உங்களோட இந்த பாசத்தையும் உதவியும் பார்க்கும்போது வேண்டாம் அங்கிள், நன்றி சொல்றதா இருந்தா சொல்லாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்பவுமே தேங்க்ஸ் ஏத்துக்க மாட்டோம். அப்பனா சரி, நான் கிளம்பட்டுமா? போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்குமா? வரேங்க. நான் பஸ் ஸ்டாண்ட் வரையும் வரட்டுமா? வேண்டாம், ஒரு நிமிஷம், நான் கார் சாவி எடுத்துட்டு வேண்டாம் வரேன். சார். இந்த ஜங்ஷன் போனாலும் நிறைய ஆட்டோ கிடைக்கும், நான் பாத்துக்கிறேன். அப்ப சரி. நான் கூட நினைச்சேன் அந்த ஆளை டிராப் பண்ண வண்டி எடுத்துட்டு போவீங்களோன்னு. நானா? அதெல்லாம் சும்மாமா. ஆனா அவர் சீக்கிரமா போயிட்டு லேட்டா வர்றதுதான் நமக்கு நல்லது. அது ஏன்? அவர் இங்க இல்லாத நேரம் தான் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ். இந்துவையும் குழந்தையும் இல்லாம பண்றதுக்கு உண்டான சான்ஸ். ஹஸ்பண்ட் ஜெயில, குழந்தையும் செத்து போச்சுன்னா அவ அப்படியே உடஞ்சு போயிடுவா. அப்படின்னா இந்துவையும் குழந்தையும் ஒரே அடியில தீத்துடலாமா? ஏய், அது ரொம்ப ரிஸ்க். 1 by 1 போட்டு தரலாம். அப்ப குழந்தை என்ன பண்றதுன்னு சொல்ல வரீங்க? யோசிக்கணும். எப்படி இருந்தாலும் அந்த டார்ச்சரை நம்ம கொல்லணும். குழந்தை உயிரோட இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.